தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் தேவி திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் எஸ் சீனிவாசன் திருமதி சசிரேகா அவர்களின் மகன் எஸ் தமிழ்செல்வன் என்கின்ற விக்கி மணமகள் டி இந்திபிரியா அவர்களுக்கு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் கிருஷ்ணகிரி கேஆர்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கும் திருமணத்துக்கு அழைப்பிதழ் வழங்க சென்னை கோயம்பேட்டில் அமைந்திருக்கும் கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் வைத்து தெய்வ திரு கேப்டன் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் தமிழர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த தெய்வதிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் திருக்கோவிலில் திருமண அழைப்புதலை வைத்து தலைவர் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசையோடு கழகத்தின் காவல் தெய்வம் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருக்கரங்களால் நடைபெறும் திருமணத்துக்கு திருமண அழைப்புதலை அன்னியார் மற்றும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் எல்.கே. சுதீஷ் அவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்களும் கழகத்தின் அவை தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கே. பார்த்தசாரதி அவர்களும் புதன்கிழமை 30/4/2025 அன்று நடைபெற இருக்கும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களுடைய மகன் திருமண அழைப்புதலை வழங்கி ஆசி பெற்றார். உடன் மாநில வர்த்தகணி துணை செயலாளர் எம். முருகேசன், திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் சி. ரமேஷ், கிருஷ்ணகிரி நகர துணை செயலாளர் எம். பாண்டியன், எஸ். ஆனந்தன், எஸ். ஜெயபிரதீப் அவர்கள் உடனிருந்தனர். திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ்.
மக்களின் தலைவி அண்ணியா தேமுதிக புரட்சி கலைஞர் கேப்டன் மக்களின் தலைவி அண்ணியா தேமுதிக கேப்டனின் புகழ் மக்களின் தலைவி அண்ணியா போனீங்க எங்க போனீங்க ஐயா ஐயா கேப்டன் ஐயா எங்க போனீங்க எங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏன் வாழ போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏன் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சிக்குள்ளதான் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சிக்குள்ளதான் ஐயா ஐயா கேப்டன் ஐயா எங்க போனீங்க எங்க போனீங்க சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா சேவை செஞ்ச நாயகனே கண் கலங்கி ஆகிட்டியா ஆலியில கண்டெடுத்த அழகிய அன்பு முத்தே தமிழக மக்களுக்கு என்னைக்குமே நீங்க சொத்து நீங்க செய்த நன்மையெல்லாம் சொல்லி முடியாது கேப்டனையா எங்களுக்கு ஆறுதலையா கருப்பாயிருக்கும் எங்க ஐயா தங்கரத தேரு மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் மவுசு போகாது கேப்டன் புகழும் சாகாது ஐயா ஐயா கேப்டன் ஐயா எங்க போனீங்க எங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏன் வாழப்போன பூமியில வாழாமல் சென்றது ஏன் வாழப்போன பூமியில மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சிக்குள்ளதான் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சுக்குள்ளதான் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சிக்குள்ளதான் அண்ணன் கேப்டன் அண்ணன் நீ நேசித்தாய் தமிழ் மண்ணு அண்ணன் கேப்டன் அண்ணன் நீ நேசித்தாய் தமிழ் மண்ணு மதுரை மாநகரின் மாவீரா திரைத்துறையில் ஜொலித்த கதாநாயகா மதுரை மாநகரின் மாவீரா திரைத்துறையில் ஜொலித்த கதாநாயகா அண்ணன் கேப்டன் அண்ணன் நீ நேசித்தாய் தமிழ் மண்ணு
நேசித்தாய் தமிழ் மண்ணு. சென்னை சென்று சிரமம் கேட்டு செதுக்கி வடித்த சிற்பமாகி நடிப்புலகின் நாயகனாய் வலம் வந்தாய். சென்னை சென்று சிரமம் கேட்டு செதுக்கி வடித்த சிற்பமாகி நடிப்புலகின் நாயகனாய் வலம் வந்தாய். கேப்டன் விஜயகாந்த் என்னும் பெயரை நீ ஏற்றாய். அன்னமிட்டு அன்பு காட்டி நடிகர் சங்க கடனடித்து நன்மை செய்து அரசியலை நீ ஏற்றாய். அன்னமிட்டு அன்பு காட்டி நடிகர் சங்க கடனடைத்து நன்மை செய்து அரசியலை நீ ஏற்றாய். அண்ணன் கேப்டன் அண்ணன் நீ நேசித்தாய் தமிழ் மண்ணு. அண்ணன் கேப்டன் அண்ணன் நீ நேசித்தாய் தமிழ் மண்ணு. காவல்துறை உடையணிந்து கம்பீரமாய் களம் இறங்கி மாநகர காவலனாய் பலம் தந்தாய். காவல்துறை உடையணிந்து கம்பீரமாய் களம் இறங்கி மாநகர காவலனாய் பலம் தந்தாய். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்னும் பெயர் ஏற்றாய். ஆற்றில் இறங்கும் அழகருக்கு அழகான பாடல் தந்து இப்படித்தான் வாழ வேண்டும்